என்எல்சி நிறுவனம் ஒரு நிறுவனமே கிடையாது. இன்னைக்கு யாராவது அம்பாசிடர் கார் பயன்படுத்துறீங்களா? இந்த இன்னோவா, டொயோட்டா, ஸ்கார்பியோ, ஹிப்பி எல்லாம் வந்துடுச்சு. பெரிய பெரிய கார் வந்துடுச்சு. யாராவது வந்து பெரிய பெரிய டிவி செட் வச்சிருக்கீங்களா வீட்டில்? எல்லாமே எல்இடி, எல்சிடி, பிளாஸ் என்னென்னமோ வந்துடுச்சு. அதே போன்று தான் என்எல்சி காரன் அப்போ தேவைப்பட்டான், இன்னைக்கு தேவையில்லை. ஆனால் தேவையில்லாத என்எல்சி காரனுக்கு திமுகவும் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களும் இங்க 2 அமைச்சர்களும் அவங்களுக்கு வரிஞ்சு கட்டிட்டு இருக்கிறாங்க. 2 அமைச்சர் எம்ஆர்கேவும் நம்முடைய கணேசன் அவர்கள் 2 பேருமே வரிஞ்சு கட்டி, எதுக்கியா நீங்க என்எல்சி பக்கத்துக்கு நீ வரிஞ்சு கட்டிட்டு நீ போற? அவனால உனக்கு என்ன, இந்த மக்களுக்கு என்ன பிரயோஜனம், என்ன பயன், என்ன? எத்தனை பேருக்கு வேலை கொடுக்குறான்? எத்தனை பேர் இங்க தமிழ்நாட்டுக்காரங்க வேலை செய்யறாங்க? அங்க எல்லாமே இப்ப டெம்பரரி ஆக்கிட்டான், எல்லாமே டெம்பரரி ஆக்கிட்டான். யாரு கொடுக்குறான்? பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால். ஆனா நீங்க மண்ணை கொடுத்தீங்க, மண்ணை அழிச்சிட்டு இருக்கிறான்.